என் தங்க பிள்ளையே, உன்னால் யூகிக்க முடியாத ஒரு விஷயம் இன்று உன் இல்லத்தில் நடந்துவிட்டது. இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை தெளிவாக கேட்டு இந்த கருப்பனை இன்று வெளியே நிறுத்தியது யார் என்று என் குழந்தை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பனை வெளியே நிறுத்திவிட்டு ஒரு பெண் உன் இல்லத்திற்குள் நுழைந்திருக்கிறார் என்றால் இந்த பெண் இன்று உன் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறாள் என்பது இந்த கருப்பன் இப்போது தெரிந்து கொண்ட பிறகு இதனை உன்னிடத்தில் உடனடியாக அவசரமாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் அப்பன் கருப்பனுடைய தள்ளி விடுகின்ற அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு துணிச்சல் இருக்கிறது என்றால் அவர் யார் என்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் நான் இருந்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் இந்த கருப்பன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை எப்போதும் தனியாக விட்டு விடுவது கிடையாது. இந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்காமல் விட்டது கிடையாது. ஏதாவது ஒரு கஷ்டத்திலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையிலும் என் பிள்ளைக்கு துன்பம் என்று ஒன்று வந்து இந்த இடத்தில் நீ இழைக்கலாமே, இந்த கருப்பன் வந்து நிற்பேன். இந்த கருப்பன் நான் கொண்ட அன்பு அத்தனை பெரியது. உன் மீது இந்த கருப்பன் கொண்ட அன்பும் அத்தனை பெரியது. அதனால் ஒருபோதும் அதை நீ மறக்காதே. கருப்பன் நம்மை விட்டு எங்கும் சென்று விட மாட்டாரோ என்று ஒருபோதும் நீ யோசிக்காதே. என்ன வெளியே நிறுத்திவிட்டு அந்த பெண் உள்ளே வந்ததற்கு காரணத்தை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ என் மீது உனக்கு இன்னும் அதிக நம்பிக்கை தான் வருமே தவிர ஒருபோதும் நம்பிக்கை குறைந்து விடாது. எந்த ஒரு சக்தியையும் உன்னை நெருங்க விடாமல் காத்து நிற்கின்ற உன் அப்பன் கருப்பன் நான். இப்படியும் ஒரு சக்தி என்னை வெளியே நிறுத்திவிட்டு நிச்சயமாக அதனால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்ற விதி இல்லாத பட்சத்தில் கருப்பனை தாண்டி உள்ளே நுழைந்து விட முடியுமா? தீய சக்தியாக இருந்தால் அது உன் இல்லத்தில் வாசலில் காலடி எடுத்து வைக்க முடியுமா என்ன? என் குழந்தையே, இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்கும்போது உனக்கு எப்போதும் மனதிற்குள் ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம். கருப்பன் சொன்ன சக்தி நீ வணங்காத சக்தியாக கூட இருக்கலாம். நீ பெரிதளவில் தேடாத ஒரு சக்தியாக கூட இருக்கலாம். ஆனால் என் பிள்ளையே, எப்போதும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள். மனிதர்களை அன்றி தெய்வங்கள் என்பது ஒருபோதும் இருக்காது. என் அன்பு குழந்தையே, எப்போதும் நாம் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதை செய்து விடுவார்கள். தன்னிடம் யார் வந்து கேட்கிறார்கள் என்று பொருட்படுத்தாமல் தெய்வத்திற்கு அந்த நேரத்தில் யாருக்கு செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ, யாருடைய வாழ்க்கையில் இது அவசியம் என்று உணர்கிறதோ அந்த நேரத்தில் அதை அவர்களுக்கு தெய்வம் செய்து கொடுத்துவிடும் என்பதை மறந்து விடாதே. நான் இருந்து உன் வாழ்க்கையில் இது போன்ற பல விஷயங்களை எல்லாம் கண்கூடாக இப்போது கண்டிருக்கின்றேன். தெய்வம் எப்போதும் நான் நினைத்த நேரத்தில் உனக்கு வெற்றியை கொடுப்பதுதான் எதிர்பாராத வெற்றியாக உன் வாழ்க்கையில் மாறிவிடுகிறது. அதுபோல நீ இந்த தெய்வத்தை அறியாமல் இருக்கலாம். இவர்களை நாம் வணங்காமலே இல்லை என்று கூட நீ நினைக்கலாம். ஆனால் இவர்கள் யார் என்று அறியவில்லை என்று கூட யோசிக்கலாம். ஆனால் இன்று அவர்கள் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம் என்று இன்று உனக்கு சில விஷயங்களை நான் கொடுத்தே தீர வேண்டும் என்பது இப்போது அவர்களுடைய முழுமையான எண்ணமாக இருக்கும்போது அதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் பிள்ளையே, உன் அப்பன் கருப்பண்ணசாமி இவர்களுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டதனால்தான் அவர்கள் சொன்னதும் நான் வெளியேறி நின்று விட்டேன். இந்த கருப்பன் எனக்கு செல்லவில்லை, எங்கும் செல்லவில்லை, உடனே உன் அப்பா எங்கும் சென்று விடாதே என்று என் குழந்தை நீ. நான் எங்குமே உன்னை விட்டு செல்ல மாட்டேன், எப்போதும் உன்னோடு தான் இருப்பேன்.
நான் இருந்து கொண்டிருப்பேன். ஒரு சில விஷயங்கள் என் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டுமென்றால் அதற்கு வழிவிட்டு நிற்பதுதானே இந்த கருப்பனின் கடமை அல்லவா? அதற்கு என் பிள்ளை நாம் வழிவிட்டு ஒதுங்கி நின்று விட வேண்டும் அல்லவா? இந்த சூழ்நிலையில் நான் உனக்கு தருகின்ற விஷயங்கள் எதுவானாலும் இதையெல்லாம் நீ எப்போதும் என்னவென்று உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல எப்போதும் நீ நல்லபடியாக வாழ வேண்டும். உனக்கு இன்னல்கள் பல, சோதனைகள் பல, வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் என்று எப்போதும் ஏதாவது ஒன்றுக்குள் என் பிள்ளை நீ சிக்கி தவிர்க்கும் போது கருப்பன் முன் நின்று உனக்கு அதிலிருந்து மிகப்பெரிய விடுதலையை கொடுக்கிறேன் அல்லவா? இன்று உன் இல்லத்திற்கு வந்த அந்த பெண் யார் என்று உனக்கு சொல்கிறேன். என் குழந்தையே, அவர் என்னை தள்ளி வெளியே நிற்க சொன்னது செல்லமாக தானே தவிர கோபத்தினால் அல்ல. அவருக்கு ஒரு எண்ணம், இன்று நம் பிள்ளைக்கு இந்த விஷயத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று. அப்படியானால் இந்த நாளில் உள்ளம் தேடி வருகின்ற அந்த பெண் யார் தெரியுமா? என் பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா வருகின்றார். உன் அம்மா உன் இல்லத்தில் தங்கி இருந்து உனக்கு நன்மைகளை நடக்க வேண்டும் என்று கூறுவதற்காக வருகிறாள். அதனால்தான் இந்த கருப்பனை வெளியே தள்ளிவிட முடியுமா என்று என் குழந்தையே, உனக்கு தான் வராகி உன் வாழ்க்கையில் உன் இல்லம் தேடி வருவது இப்போது தெரிகிறது. ஆனால் வராகியானவள் எப்போதுமே உன் இல்லம் தேடி வந்து கொண்டுதான் இருக்கிறாள் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த நல்ல நாளில் இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில விஷயங்களை உனக்கு நடத்தி முடித்துவிட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வருகிறாள். அந்த நேரம் இந்த கருப்பனை கண்டதும், ஐயா கருப்பா, இன்று இந்த பிள்ளைக்கு ஒரு சில விஷயங்களை நான் என்னுடைய சக்தியின் மூலமாக நிறைவேற்றி கொடுக்க முடிவெடுத்துவிட்டு வந்திருக்கின்றேன். சற்று ஒரு நிமிடம் நீங்கள் ஒதுங்கி நின்று அதற்கு வழிவிட்டு நான் உள்ளே சென்று அதனை நடத்தி முடித்துவிட்டு கொடுத்து விடுவேன் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டிருந்தார்கள். இதுவெல்லாம் நீ ஒருபோதும் யூகித்து கூட இருக்க மாட்டாய். நம் வாழ்க்கையை இப்படியெல்லாம் இரண்டு தெய்வங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு நமக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் என்று என் பிள்ளை நீ உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை நடக்க தொடங்கிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து பல நல்ல விஷயங்கள் உனக்கு பல மாற்றங்களை கொண்டு வர தொடங்கிவிட்டது. அப்படி இருக்கும்போது தெய்வங்களுடைய அனுகிரகம் உன் இல்லத்தில் தொடர்ச்சியாக உனக்கு கிடைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு கிடைக்கத்தானே வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்போதுமே இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நினைத்து நினைத்து நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி என்னெல்லாம் நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு எப்போதும் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் அதுவே போதும். நான் இருந்து உனக்கு அத்தனையும் நடத்தி கொடுப்பதை நீ எப்படி உணர்கிறாயோ அதே போல இன்று இந்த வராகியானவள் உன் இல்லத்திலிருந்து ஒரு சில விஷயங்களை நடத்தி முடிக்கப் போகிறாள். அப்படியானால் என் பிள்ளை, நீ அவளுக்கு இன்று நீ தீபத்தை ஏற்று, நீ ஒரு தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த வராகியானவளை மனதார நினைத்து வணங்கிக்கொள். வர்ஜகோஷம் என்று அவர்களின் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. நிச்சயமாக எந்த ஒரு தீய சக்தியும் உன் இல்லத்தில் இருந்தாலும் அது திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்துவிடும். அது மட்டுமல்ல, பல இன்னல்களிலும் பல சோதனைகளுக்குள் நீ சிக்கி தவிர்த்த உன் வாழ்க்கையில் இவையெல்லாம் நிச்சயமாக இன்று நீங்கும். நீ நினைக்கலாம், கருப்பா, இத்தனை நாளும் நீ இருந்து இதையெல்லாம் செய்யவில்லையா? இன்று இந்த வராகி அம்மா வந்துதான்
இப்போதுதான் இதை செய்ய வேண்டுமா என்று கேட்கலாம். என் குழந்தையே, அதற்கெல்லாம் ஒரு நேரம் வர வேண்டும். எந்த பிரச்சனை எப்போது எப்படி முடிய வேண்டும் என்று அதற்கான கால நேரம் கூடி வர வேண்டும். அதை பார்த்தோமானால் உனக்கு இப்போதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்க வேண்டும் என்ற விதி இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் விட்டு நீ வருந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற நன்மைகளை நடப்பது யாராக இருந்தால் என்ன, சரியாக தான் அவர்கள் நடத்துகிறார்கள் என்னும் போது அதற்குரிய மரியாதையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். மரியாதை இல்லாமல் ஒரு விடத்தில் நடந்து கொள்ளும் பட்சத்தில் அவர்கள் நடந்து நினைக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட இங்கு கெடுதலாக முடிந்துவிடும் என்பதை புரிந்து கொள். அதனால் உன்னுடைய நம்பிக்கையினால் உன் வாழ்க்கையில் இன்று இந்த வராகியானவள், இந்த வராகி அம்மா உன் இல்லத்தில் தேடி வந்து உனக்கான பல விஷயங்களை நடத்தி கொடுப்பாள். இந்த கருப்பன் நின்று அதை வேடிக்கை பார்க்க போகிறேன். என் குழந்தையின் வாழ்க்கையில் அப்படி என்ன மாற்றங்கள் நடக்கிறது, என் குழந்தையின் வாழ்க்கையில் அப்படி என்னென்ன திருப்பங்கள் நடக்கிறது என்பதை இந்த கருப்பன் நான் வேடிக்கை பார்க்க போகிறேன். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைக்கென என்னெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று, கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதையெல்லாம் செய்து கொடுக்க வருகின்ற இந்த பெண் வாழ்க்கையின் பேரதிசயத்தை நடத்துகின்ற தெய்வம் என்னும் போது கருப்பன் வழிவிடாமல் மறித்து நிற்பேனா என்ன? என் குழந்தையே, அப்பன் ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் வந்து சேர்க்கும் போது பதற்றமடையாதே. எப்போதும் அதற்காக என் வாக்கினை முழுமையாக கேட்டு முடிக்காமல் நீயாகவே எந்த ஒரு முடிவும் விட்டு விடாதே. நடக்கும் என்று எதிர்பார்க்க மாட்டாய், ஆனால் நடப்பது எதுவும் உனக்கு கெடுதலை நினைப்பதற்கல்ல என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் அதுவே போதுமல்லவா? இந்த கருப்பண்ணசாமி சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சரியாக இதற்கு என்ன தீர்வு என்பதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனைகளை கண்டு ஓடி ஒளியவோ, இப்படி யாராவது ஒருவர் வந்து நமக்கு தீர்வு கொடுப்பார்கள் என்றோ காத்து கொண்டிருக்க கூடாது. என் குழந்தையே, ஒரு விஷயம் மட்டும் உன் நினைவில் எப்போதும் இருக்கட்டும். அத்தனை தெய்வங்களும் உனக்காக உன் இல்லம் தேடி வருவதற்கு தயாராக இருக்கும் போது இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருக்க வேண்டும். அது போதுமல்லவா? வேறு எந்த ஒரு சிந்தனைகளும் உன்னை காயப்படுத்தாதபடிக்கு நீ எப்போதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் பேரதிர்ஷ்டமான ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் நீ முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது, அப்படி மட்டும் என் பிள்ளை நீ உணர்ந்து விட்டாயானால் நான் இருந்து உனக்கு நடத்துவதை என்னவென்று உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க போகிறேன் என்பதும் உனக்காக சரியான புரிதல் நிச்சயமாக இருந்தால் போதுமல்லவா? கருப்பனை நம்பி என் பிள்ளை வாழ்க்கையில் பல சாதனைகள் படைத்து கொண்டிருக்கின்றாய். கருப்பனை நம்பிய பிறகு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது என் பிள்ளைக்கு எப்போதும் உனக்கு இல்லை என்பது உறுதி. இதையெல்லாம் கடந்து, இதையெல்லாம் என் பிள்ளை தாண்டி நான் இருந்து உனக்கு என்னெல்லாம் தர நினைக்கின்றேன், நான் இருந்து உனக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் கொடுக்க நினைக்கிறேன் என்பது உன்னுடைய கவனம் முழுமையாக இருக்கட்டும். நல்ல நேரம் வாய்க்கும் போது, நல்ல சூழ்நிலைகள் வாய்க்கும் போது ஒருவருக்கொருவர் வாய்வித்து விட வேண்டும். வைத்துவிட்டு எப்பேற்பட்ட விஷயங்கள் ஆனாலும் அதை சாதித்துவிட்டு நினைத்து விடலாம். ஆனால் ஒரு நொடியில் நடத்தி முடிக்க முடியும். ஆனால் இந்த கருப்பன் இப்போது நான் எப்போதும் எதையும் பெரிதாக எண்ணாமல் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரியாக செய்து கொண்டிருப்பவன். இத்தனை நாளும் நான் உன் வாழ்க்கையில் இதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருந்த போதெல்லாம் என் பிள்ளையின் மனதில் இருந்த நம்பிக்கை சில நேரங்களில் காணாமல் போய்விடுகிறது. அதனால்தான் கருப்பன் நான் மட்டுமல்ல, நீ வணங்குகின்ற அத்தனை தெய்வங்களும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகிறார்கள் என்பதை நீ தெரிந்து வந்திருக்க வேண்டும்.
என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன். எந்த நிலையிலும் உன்னை நான் வேதனைப்படுத்த மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன், துன்பப்படுத்த மாட்டேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். நம்மை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களும், நம்மை சுற்றி இருக்கின்ற அத்தனை தெய்வங்களும் நமக்கு உறுதுணையாக இருக்கின்ற என்ற செய்தியை இந்த கருப்பன் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இதைவிட உன் வாழ்க்கையில் வேறென்ன தேவைப்படுகிறது? இதைவிட உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் என்று வேறென்ன உனக்கு இருக்க போகிறது? எல்லா நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள், பல நம்பிக்கைகள் என்று இதையெல்லாம் உனக்கு சாதகமாக நீ வைத்து கொள்ள வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் பிள்ளையே, இந்த கருப்பனின் அன்பினால் உன் வாழ்க்கையில் இனியும் பல நன்மைகள் நடக்கும். இன்னும் பல தெய்வங்கள் உன்னை தேடி வருவார்கள் என்பதை மறந்து விடாதே. நீ சரியாக இருந்தால், நீ உண்மையாக இருந்தால், நீ எல்லோருக்கும் நன்மை செய்தால், நன்மைகளை செய்யாவிட்டாலும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கெடுதலையும் நீ செய்யாமல் இருந்தால் போதும். தெய்வம் எந்த ஒரு நேரத்திலும் உன்னை தேடி ஓடோடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தெய்வத்தின் அன்பினை நினைத்தது போல உறுதியாக இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகளை புரிந்து கொண்டாயா? இன்று உன் இல்லத்திற்கு வந்தது உனக்கான நன்மைகளை செய்ய போவது யார் என்பதை தெரிந்து கொண்டாயல்லவா? எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அதற்காக நீ எதையும் செய்யவில்லை என்றாலும் சரி, இன்று அவர்கள் உன் இல்லத்தில் வரப்போவது உறுதி. உனக்கான நன்மைகளை செய்து கொடுக்க போவது உறுதி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, அவர்கள் உன் இல்லத்தில் வந்து உனக்கு வேண்டிய நன்மைகளை எல்லாம் செய்து கொடுத்து உன்னை ஆசிர்வதிக்கப் போகிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டாலே போதும். அதனால்தான் இந்த கருப்பன் அவர்களுக்கு நான் பலிவிட்டு நின்றிருந்தேன் என்பதை நீ புரிந்து கொண்டாய் அல்லவா? என் பிள்ளையே, இப்போதாவது இந்த அப்பன் கருப்பன் நான் உனக்கு சொல்வது என்னவென்று உனக்கு புரிகின்றதா? அதனால்தான் உன்னை தேடி ஒரு தெய்வம் உன்னிடம் வந்து உன் இல்லத்திற்கு வரப்போகிறது என்று சொன்னேன் என்பதை நீ மறந்து விடாமல் நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளையே, கஷ்டங்கள் நஷ்டங்கள் என்று எப்போதும் அது போன்ற பல செயல்களை செய்து பழகி போன என் பிள்ளைக்கு இப்போது இந்த கருப்பனிடத்திலிருந்து இப்போது என் பிள்ளை பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு அதிமுக்கியமான திருப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல செய்தி உனக்கு கிடைத்திருக்கிறது என்று நீ மகிழ்ச்சி அடைகிறாய் அல்லவா என்பதை மட்டும் நான் இப்போது இந்த கருப்பன் நான் சந்தோஷமடைந்தேன். உன் வாழ்க்கையில் ஏற்றம்தான். இனி ஒருபோதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் என்பதே இருக்காது. எப்போதுமே நீ மிகப்பெரிய மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் அடைந்தே தீருவாய். உன்னை சுற்றி இருந்து நான் எப்போதும் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதற்கான நேரம் வந்துவிட்டது. உன்னோடு உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இதுவல்லவா? என் அன்பு குழந்தையே, கருப்பன் நமக்காக எதை கொடுத்து அனுப்ப போகிறேன் என்றும் நீ யோசித்தாயல்லவா? அதற்காகத்தான் கருப்பன் உணர்வுபூர்வமாக மனதிற்குள் நல்ல எண்ணங்களை தரும்படி பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டிருக்கின்றேன். பல விஷயங்கள் உன் கண் முன்னால் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன். பல நன்மைகள் உன் முன்னால் நான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது உனக்கான விஷயங்கள் எல்லாம் நீ உறுதியாக என்னவென்று நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உனக்கான விஷயங்களை என் பிள்ளை ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே ஏனோ தானவென்று கேட்பதோ அல்லது என்ன என்று சரியாக புரிந்து கொள்ளாமல் என்ன ஒரு விஷயத்தையும் நேர்த்த போக்கிற்காக தெரிந்து கொள்வதோ நினைப்பது கிடையாது. அவமதிப்பதற்கான சமம் என்று இந்த கருப்பன் உனக்கு சொல்கிறேன். ஏனென்றால் இந்த கருப்பன் உண்மையான அன்பு கொண்டுதான் உன் மீது உண்மையான
எண்ணம் கொண்டுதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் உன்னை மட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன் என்பதை மறந்து விடாதே. உனக்கான நன்மைக்கு தான் உன்னிடத்தில் வந்து சேர்ப்பேன் என்று புரிந்து கொண்டாலே போதும். நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். கருப்பன் உன்னோடு இந்த கருப்பன் என்று சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் பல அதிசயங்களை நடத்தலாம், பல அற்புதங்களை உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கலாம். இந்த வாழ்க்கையை நீ இழந்துவிட்ட பல விஷயங்கள் உனக்கு மீட்டு கொடுக்கலாம். நீ வேண்டாம் என்று சொல்கின்ற விஷயங்களை உன்னை விட்டு வெகு தூரம் அனுப்பிவிடலாம். இப்படியாக உன் வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒன்றை உனக்கு உன் கைகளில் நிச்சயமாக மீட்டு கொடுக்கின்ற பேரதிர்ஷ்ட நேரமாக இருக்கலாம். அதனால் இதனை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை விட்டு விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும், இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இந்த கருப்பனின் அன்பையும் நீ என்னவென்று சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.